காம் பிஃபோர் ஸ்டோம். அப்படியா? ஆமா, காம் பிஃபோர் ஸ்டார்ம். கரெக்ட். கரெக்ட். ஏதோ கரெக்டா சொல்லிட்டு இருக்கேன். சோ புயலுக்கு முன் அமைதி. புயலுக்கு அப்புறம் சேதாரம் நிறைய இருக்குன்றீங்களா? கண்டிப்பா. எந்த டீம் சேதாரமாக போகுது தெரியல. இல்லங்க, இது வந்து ஒரு டஃப் காம்படிஷன். நான் ஓபனா சொல்றேன், ஸ்ட்ரைக்கர்ஸ் 4 ரவுண்டுமே டாமினேட் பண்ணி தான் வந்திருக்காங்க. எஸ், கரெக்ட். சேம் வே எஸ்டிஎஸ் 4 ரவுண்ட் டாமினேட் பண்ணி தான் வந்திருக்காங்க. சோ யார் கையில வேணாலும் இந்த மேட்ச் போகலாம். ஸ்ட்ரைக்கர்ஸ் பவுலிங்கும் ஸ்ட்ராங் வச்சிருக்காங்க, எஸ்டிஎஸ் பேட்டிங்கும் ஸ்ட்ராங். கரெக்டா சொல்லணும்னா கிரேட் கேம் பிட்வீன் பேட் அண்ட் பாலுங்க இந்த மேட்ச். எஸ், நம்ம எல்லாரும் அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த 263வது மேட்ச், 5th ரவுண்டோட லாஸ்ட் மேட்ச். சோ 9வது அணி யாருங்கிறது நிர்ணயிக்க போற போட்டி தான் இப்போ. ஸ்ட்ரைக்கர்ஸ் முட்டுக்காடு அண்ட் எஸ்டிஎஸ் கோவளம், அந்த இரு அணிகள் தான் மோத இருக்கின்றது. இதில் எஸ்டிஎஸ் கோவளம் டாஸில் வெற்றி பெற்று முதலில் பேட் செய்வதாக அறிவித்திருக்கின்றார்கள். ஓகே, அதை தொடர்ந்து அடுத்து இப்போ நம்ம ஒரு இன்ட்ரோ ஒன்று பார்க்க போகிறோம் யூடியூப்ல. அப்படியே லைவா போட்டுருக்காரு. கமான் ரிச்சர்ட். ஸோ அகைன் வணக்கம் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம்பா. நல்லா ஒரு அழகான ஒரு ஈவினிங் பொழுது, ஒரு 4 மணி அளவில் அழகான இன்னொரு மேட்ச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டு 5th கடைசி மேட்ச், ஸ்ட்ரைக்கர்ஸ் டீம் முட்டுக்காடு வர்சஸ் எஸ்டிஎஸ் கோலம். இவங்க 2 பேருக்கு இடையே தான் மேட்ச் நடக்க போகுது. முதல் இன்னிங்ஸில் கமெண்ட்ரியில் நான் அருண் வந்துட்டேன், அவ்வளோதான். இந்த முதல் இன்னிங்ஸில் வந்து ஒரு மாதிரி தாறுமாறாக வைபாக இருக்கும். வைப்புக்கு பஞ்சம் இருக்காதுன்னா இருக்காது, அந்த மாதிரி நான் பார்த்துக்கிறேன். மற்றபடி வந்து யாரும் கீழே அதுக்காகலாம் வந்து என்ன வைபே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இது பண்ணியாதீங்க. மற்றபடி டிஜே எங்கள் கூட வைப் பண்ணுறதுக்கு இருக்கும். அப்படி அது போக நம்ம பிள்ளைங்களோட டான்ஸ் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளும் கொண்டாட்டமாக இருக்கும். அது போக முதல்ல வந்து டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க நம்ம எஸ்டிஎஸ் டீமு. ஸோ எஸ் அருண், எஸ்டிஎஸ் பேட்டர்ஸ் இங்கே ரெடியாக இருக்காங்க. ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கும் ஃபீல்டிங் டீம் கம்ப்ளீட்டாக ரெடியாக இருக்காங்க. அவங்கள்ட்ட இந்த குட்டி பிளான்ஸ் எஸ்டிஎஸ் பேட்டர்ஸ் கிட்டேருந்து பேட்டை சுற்றி கையும் சுற்றி நல்லா வார்ம் அப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நந்தா அண்ட் பிரகா தான் ஓப்பனர்ஸ். இன்றைக்கும் இந்த ஓப்பனர்ஸில் சேஞ்ச் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். சரி, பெருசாக வந்து எந்த சேஞ்சஸும் இல்லை அப்படின்னு வேறு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நேற்று தான் மேட்ச் ஆடிட்டு அப்படியே அடுத்த நாளே வந்து இன்னொரு மேட்ச்சுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. இந்த மேட்ச் பயங்கரமாக இருக்குமா கண்டிப்பாக. ஏன்னா ஸ்ட்ரைக்கர்ஸ் அணி போன மேட்ச் நல்லா டாமினேஷனோட வின் பண்ணாங்க. அண்ட் எஸ்டிஎஸ் டீம் அதே மாதிரி தான் பக்காவாக ஒரு பவுலிங் பண்ணி அதை வந்து டீசெண்டாமே வந்து சேஸ் பண்ணி முடிச்சாங்க. ஸோ அந்த வரிசையில் இந்த மேட்ச்சில் வந்து முதல் பேட்டிங் பண்ணுறாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு விஷயம், காலையில் வந்ததுலேருந்து ஒரு மாதிரி பவுலிங் சைடு தான் வந்து கொஞ்சம் போய்கிட்டு இருக்குது. இது வரைக்கும் 2 மேட்ச் நடந்ததா இன்றைக்கி டேல. 2 மேட்ச்லேயுமே வந்து எல்லா டீமே வந்து பேட்டிங் தான் சொல்லியிருக்கிறாங்க. அண்டர்டாக்ஸாக இருந்தாலும் சரி, சிபா டீமாக இருந்தாலும் சரி, 2 டீமே வந்து பேட்டிங்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த பேட்டிங்கில் வந்து பெரிய அளவில் வந்து ரன்ஸ் ஸ்கோர் பண்ணல. யாரோ ஜின்ஸ் பண்ணி விட்டாங்க போல் விடிய காலையில், யாருன்னு தெரியல. நடு கிரவுண்டில் உட்காந்து கணபதி மந்திரம் ஓகையான்னு சொல்லிட்டு போட்டாங்களா என்னன்னு தெரியல. பவுலர்களோட டாமினேஷன் ஒட்டுமொத்தமாக அதிகமாக இருந்தது. அதை தொடர்ந்து இந்த மேட்ச்சு அது முறிக்கப்படுமா, அது என்ன சொல்லுவாங்க, முட்டு கொடுப்பாங்களா அப்படின்றத பார்ப்போம். ஸோ எஸ்டிஎஸ் கோவலம் பண்ணி பேட்டிங் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களோட கன்னான ஓப்பனர்ஸ் ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ அப்படியே வந்து உள்ளே இறங்கி பால்ல இருந்து எப்படிப்பட்ட ஆதிக்கம் செலுத்த போகிறாங்க அப்படின்றத பார்க்கணும். ஒருத்தருந்து பார்ப்போம். அவ்வளோதான், வழக்கம் போல் எஸ்டிஎஸ் டீம்னாலே வந்து க்ரௌடு இதாயிரும். வழக்கம் போல் க்ரௌடு நிறையா வந்துருச்சுப்பா. அதே மாதிரி க்ரௌடுக்கு பஞ்சம் இல்லைன்ற மாதிரி இருக்குது. ஆனால் எஸ்டிஎஸ் டீம்ல ஆஃபீஸில் அவ்வளோதான் பாட்டை போட்டேன் நம்மளு.
சீர பத்தல. சீர போன சொன்னா கூட்டத்தில் யாரும் கருப்பாம்பூச்சியை பார்த்த மாதிரி கத்துறதுன்னு தெரியல. சரி, அது ஒரு பக்கம் இருக்கு. இங்கே வரையும் நல்லா கேட்டுச்சு. அதான் நல்லா கருப்பாம்பூச்சியை பார்த்து ஓ அப்படின்னு சொல்லி கத்துற மாதிரி இருந்துச்சு. யாருன்னு தெரியல கூட்டத்தில். வாயை முன் ஏந்து போட ஏதா அசிங்கமா பேசிட்டு போறேன். என்னடா இன்னும் எனக்கு எதிர் தரத்துல டிஜேக்கும் சேர் லீடர்ஸ்க்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிறது போல தெரிகிறது. எஸ், அங்க பாரு சூப்பர். என்ன தேவை நீ வளருன்ற மாதிரி ஒரு ரியாக்ஷனு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எங்க கமெண்ட்ல நான் வந்து அருண் வந்துட்டேன்ப்பா, என் கூட வந்து வழக்கம் போல வந்து சங்கோண்ணா இருப்பாரு. அது போக இன்பிடியில் ஆகாஷ் கூட கமெண்ட்ரி பண்ணுவார். ஏன்னா அந்த மேட்ச்ல வந்து யார் எப்போ கமெண்ட் பண்ணுவோம் எங்களுக்கே தெரியாது. குண்டாங்க மாட்டாங்க, நாங்கள் பாட்டு கத்திக்கிட்டு இருப்போம். அது வந்து யாரும் கண்டுக்காதீங்க. எல்லா மேட்சுக்கும் நமக்கு ப்ரெஷர் இருக்காது, பட் இந்த மேட்சுக்கு மட்டும் ப்ரெஷர் இருக்கும். இருக்க கூடாது, அது ஒரு ப்ரெஷர் இருக்கும். we are commentators. நமக்கு அப்படி இருக்க கூடாது. அதே அத கூடாது, அது தவறு. ஸ்ட்ரைக் ஓப்பனர்ஸாக இறங்கி இருக்கிறது நந்தகுமார் அண்டு பிரகா. முதல் பாலே நல்ல ஆரம்பமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அழகான ஒரு லைனில் போடப்பட்ட ஒரு பந்து, அழகான ஒரு லென்த்தில் போடப்பட்ட ஒரு பந்து. ஸோ ஸ்டார்டிங் வித் டாட் பாலு. வழக்கம் போல் அந்த ஹிஸ்ட்ரி அந்த ஜாகிரஃபிலாம் சொல்லணும் இல்லையா. இன்னைக்கு வந்து இதுக்கு முன்னாடி 2 மேட்ச் நடந்தது. 2லேயுமே வந்து பவுலிங் வந்து பயங்கரமாக பண்ணாங்க. முதல் இன்னிங்ஸில் பெருசாக வந்து நம்ம ரன்னே பார்க்கல. இன்னும் சொல்ல போனால் 30 ரன் மேலே மேட்சஸ் பார்க்கல. இந்த மேட்ச் வந்து அப்படி இருக்கக்கூடாது, ஒரு நல்ல ரன் பீஸ்டாக இருக்கணும், சேசிங் அது மாதிரி இருக்கணும் அப்படின்றத வந்து நான் எதிர்பார்க்குறேன். பார்ப்போம் இருக்குமா இல்லையா அப்படின்னு. கட்டு பாயிண்ட் ஆள்ல கவர் பண்ணி தான் ஆள் இருந்தாங்க. ஸோ ஒரு ரன், ஃபர்ஸ்ட் ரன்ஸ் ஃப்ரம் த பேட் அண்ட் ஃபர்ஸ்ட் ரன்ஸ் ஃபார் நம்ம எஸ்டிஎஸ் டீம். ஸோ தொடர்ந்து லைவ்ல வந்து நம்ம குவிஸ் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த குவிஸ் இன்னைக்கு வந்து இதோ இப்போ உங்கள் முன்னால் வந்துக்கிட்டு இருக்குது, வந்துருச்சு. அதை அப்படியே பார்த்துட்டு ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்கள் வந்து டேரெக்டாகவே வாட்ஸ்அப் அனுப்புங்க. கச்சாடே கவருக்கு எக்ஸ்ட்ரா கவருக்கு நடுவில் பண்ணனா பால் பெருசாக ரன்னிங்லேயே போகுது. பெருசாக போகாது, பீச் மண்ணு நிறைய தடவை சொல்லியாச்சுப்பா, முடியல. பீச் மண்ணில் வந்து நீங்கள் ஓங்கி 1.5 டன்ல வெயிட் அடிச்சினாலும் பால் வந்து போகாது. பால் ரொம்ப ரொம்ப உருண்டு போகும். ஒரு ரன்னும் இம்பார்ட்டன்ட் ரோன், அதனால ஓடிதான் ஆகணும். ஆமாண்ணே, பட்டாலே அது என்ன வருதோ இல்லையோ மூவ் பண்ணிடணும். ஆஹா, ஹைட் போயிருக்குது, ஹைட் போயிருக்கு. அடடா வட போச்சு. முதல் விக்கெட் இந்த முதல் ஓவர்ல விழுந்திருக்கு எஸ்டிஎஸ் டீமுக்கு. சோ தரமான ஒரு பவுலிங் பை ஸ்ட்ரைக்கர்ஸ் டீம். செட் பண்ணி எடுத்துட்டாங்க. அண்ணா செட் பண்ணி எடுத்துட்டாங்கண்ணே. முதல் விக்கெட் அண்ணனே டவுட் எஸ்டிஎஸ் விளையாடும் போது மட்டும் இந்த பாட்டை மட்டும் பெற்றுக்குள்ள போடுறியா வாஸ்தா? ஏன்னா அது பீட் ஃபாஸ்டா இருக்குது, புள்ளிங்களும் நல்ல வைப்ல இருப்பாங்க, அதனால போடுறான். அதான் வேற ஒண்ணும் இல்ல. இருக்கறேன் இந்த பாட்டு ஸ்பெஷலி எஸ்டிஎஸ் விளையாடும் போது மட்டும் போடுறேன். அதான் வைப். பாருங்க ஸ்டேஜே பத்தல போல புள்ளிங்களுக்கு, பாவம். ஃபார்மேஷன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. விக்கெட் விழுந்ததுக்கு எப்படி ஆடுனாங்க பார்த்தல, நோட் பண்ணி தான் வச்சிருக்கோம். வாட் டு யூ மீன்? ரெண்டாவது, ஓ மை காட், ரெண்டாவது ஒரு விக்கெட் விழுந்திருக்கு. இங்க பாரு என்ன மாதிரி செலிப்ரேஷன் फ्रॉम பவுலிங் டீம் இந்த டக் அவுட்ல. அருண் நான் இதா சொன்னேன்.
ஆகா. சோ ஐபிஎல்ல நம்ம வந்து நிறைய இர்பான் பட்டான் யூசுப் பட்டான் பிரதர்ஸ் பார்த்திருப்போம், குருணால் பாண்டியா ஹர்திக் பாண்டியா பிரதர்ஸ் பார்த்திருப்போம். நம்மளோட கிரியம்கே கிரிக்கெட் பேஸ்ல பாலா அண்ட் பிரகா பிரதர்ஸ் இங்க கேமை கொண்டு போவாங்களாங்க. இதுதான் நான் முன்னாடியே சொன்ன கிரேட் கான்டெஸ்ட் பிட்வீன் பேட் அண்ட் பாலா இருக்க போகுது. சங்கமாம் என்னப்பா இனிமேல் டிஜே எனக்கு தெரிஞ்சு ஈவினிங் மட்டும் போட்டா போதும்னு நினைக்கிறேன். ஈவினிங் தான் தலைவன் ஒரு வைபுக்கே வரான். சரியான கரெக்டா சிங்கான ஒரு பாட்டை போட்டுவான். டிஜே பொழப்பெல்லாம் மண்ணலி போடுறாரு. தூக்கி அடிச்சாரு. வெளியே அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் பவுண்டரி வந்திருக்குறா. ஃபர்ஸ்ட் பவுண்டரி. முதல் ஓவர் முடிவுல ஸ்கோர் 8 runs for 2 wickets lost. முதல் ஓவர்ல 2 விக்கெட் விழுந்தாலும் கடைசி வந்த ஒரு பால்ல வந்து ஒரு தரமான ஒரு 6 அடிச்சு ஓகே டாலி ரசிகர்களுக்கு ஒரு குளிர்ச்சியான ஒரு டீமுக்குமே சேர் கேர்ள்ஸ் சிரிச்ச முகத்தோட ஆடினாங்க. விக்கெட் விழும்போது ஆடின ஆட்டத்துக்கும் 6 அடிக்கும் போது ஆடின ஆட்டத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. வாட் டு யூ மீன்? ஆனா டிஜே மாட்டி விடுறீங்களா? அதேதான். சரி ஓகே, இந்த பால் 6 போயிருக்குது. கடைசி பால் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரஷர் ரிலீஸ் இருக்கும். ஓவர் முடிவில் முதல் ஓவர் முடிவில் 8 ரன் ஆன் தி போர்டு ஃபார் 2 விக்கெட்ஸ் லாஸ். ஸோ அடுத்த பால் ராஜ்கமல் ஆர்கே போடுறாரு. ஓஹோ டோ எண்டு சரியான பால் ஐயா, சரியான பால். அண்ட் அது ஒரு ஜஸ்ட் சிங்கிளே கல்லி ஷாட்ல ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு டோக்கரை ஷாக்கரை வந்து ஜஸ்ட் தட்டி விட்டு ஓடத்தான் முடியும். கில்லியை தூக்கலான்னு பார்த்தாரு, ஆனால் பால் கல்லிக்கு தான் போயிருக்கு. அவாய்ட் பண்ணியிருக்கலாம். பரவாயில்ல. ஓ ஃபிளாட்டா போயிருக்குது, பால் மேலே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தா. பட் ஆனால் இல்லை, கீழே தான் பட்டிருக்குது. ஸோ நல்ல ஃபீல்டிங்கா. பின்னாடி பேக்கப். ஐயோ அதுவும் போச்சா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எதுக்குனே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆல்ரெடி தே ஆர் ரீச் இன் த கிரீஸ். ஸோ தென் ஒய் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு. ஸோ 2 ரன் ஓடி இருக்கிறாங்க. ஷாட் ஃபிளாட்டா போயிருக்கு. பட் நான் நல்ல வேலைப்பா, நோ மேன்ஸ் லேண்ட் ஆகணும்ல. முன்னாடியே பால் பிட்ச் ஆயிடுச்சு. ஸோ லாங் ஆனுக்கு கொஞ்சம் முடியல. பெரிய ஷாட் ட்ரை பண்ணாரு, இது கன்வெர்ட் ஆகல. ஏன் அதான் ஏன் கீப்பர் அதே தான் கேட்குறேன், ஏன் பேக்கப் யாரும் வர மாட்டீங்க அப்படின்னு. அது நல்லாவே புரியுது. பட் ஸ்டில் எப்பயுமே பால் பின்னாடி போனாலுமே வந்து பவுலருக்கோ இல்லை கீப்பருக்கு முன்னாடி ஒரு பேக்கப் இருந்தே ஆகணும். இல்லாட்டி எக்ஸ்ட்ரா ஒரு ரன் போன பாலுக்கு முந்திர பால் மாதிரி போயிடும். டீசன்ட் டிஃபென்ஸ், ஜஸ்ட் ஜென்டிலா ஒரு புஷ் கவர்ல. ஸோ அருண் சொல்லுங்க. பிரகானனோட ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா முதல் மேட்ச் ஒரு 50, அதுக்கப்புறம் ஒரு 10+ ரன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபார்ம்ல வந்திருக்காரு உள்ள. பட் ஒரு ஸ்பெஷல் சுச்சுவேஷன்ல பிரதரோட ஆடிக்கிட்டு இருக்காரு. ஓ இழுத்தடிக்க முயற்சி பண்ணாரப்பா, ஆனா பால் மாட்டல. ஏன்னா பால் ஃபுல்லி ஸ்லென்த்ல போட்டது. ஸோ வாய்ப்பு கம்மி. அந்த பால்ல வந்து கரெக்டா அடிக்கணும், இல்லாட்டி கொஞ்சம் மிஸ் ஆனாலும் எட்ஜ். ஆர்கே தானேயா பவுலிங்? ஆர்கே சம பவுலர்யா, இந்த ஓவர் டோர்னமெண்ட் நல்லா போட்டிருக்காரு. ஓ மறுபடியும் அந்த ஷார்ட் பிட்ச்ல வந்து மிஸ் பண்ணிட்டாரப்பா. பாலானே மிஸ் பண்ணிட்டாரு அப்படிதான் சொல்ல வேண்டியதா இருக்குது. இது உடல ஷார்ட்டர் லென்த். நோ பால் கொடுத்திருக்காங்க. நோ பால். ஆஹா நோ பால் வந்திருக்குதப்பா. கோபால் அப்படின்ற மாதிரி இருக்குது. எதுக்கு அருண் நோ பால்? ஓவர் ஸ்டெப்பிங்க்குனே, அதாவது கிரீஸ் அவுட் தாண்டி போட்டுட்டாரு. ஓ தி கிரீஸ். ஆமா தாண்டி போட்டுட்டாரு. பவுலர் லைன் அவுட் தாண்டி போட்டாரு. அந்த காரணத்தால நோ பால். ஃப்ரீ ஹிட் வந்தத வரவேற்றாரா? பவுண்டரியா? இல்லங்க, 2 பேர் நடுவுல போயிருக்கு. ஃபைனலி புடிச்சாங்கப்பா. 2 பேரும் ப்ரோமான்ஸ் பண்ணி வரல புடிச்சா. ரொம்ப க்ளோஸ்.
அண்ணா ரொம்ப க்ளோஸ்ண்ணே. கேட்ச் ரொம்ப கரெக்டா close. பவுலருக்கு கேரி ஆயிருந்தா இன்னொரு ரன் அவுட் வந்திருக்கும். நல்ல வேளை வரல. அண்ட் அதோட ஓவர் முடிஞ்சது. ஃப்ரீ ஹிட்ல பெரிய இம்பாக்ட் எதுவுமே கிடையாது. 2 ஓவர் முடிவுல ஸ்கோர் 17 ஆன் தி போர்ட் ஃபார் 2 விக்கெட்ஸ் லாஸ். ரெண்டு ஓவர் முடிவுல ஸ்கோர் 17 ரன்ஸ் ஃபார் 2 விக்கெட்ஸ் லாஸிங்க. ஸோ ஓகே டீசன்ட் ஸ்கோர் தான். ஆமாம் வந்து இப்போ இந்த 6 வந்ததுக்கப்புறம் போன ஓவரில் வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரன்ஸும் மேக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த நிலைமையில வந்து ஓகேவான ஒரு ஸ்கோர் தான். பட் ஆனால் பத்தலை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பவுண்டரிஸ் வேணும் எஸ்டிஎஸ் டீமுக்கு. அதே மாதிரி இந்த பார்ட்னர்ஷிப்பை டெவலப் பண்ண விடாமல் ஸ்ட்ரைக்கர்ஸ் டீம் ஏதாவது விக்கெட் எடுத்து மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி பார்க்கணும். அடுத்த புதிய பவுலராக மணி வந்திருக்காரு. ஸ்லோவர் பால் டூயிங் த ட்ரிக் மக்களே. ஆனால் கொஞ்சம் ஃபுல்லிஷ் லென்த்தில் போட்டாரு. ஸோ ஜஸ்ட் ஒன்றரை ஆமாங்க 1 ரன் மட்டுமே. ஆக்சுவலாக ஒரு பாலுமே வந்து லைன் லென்த்தை மாற்றி போட்டுட்டு இருக்காரு. எஸ் இப்போ ஃபீல்டிங்குமே வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. ஏதோ பிளான் பண்ணுறாங்க. ஸோ கரெக்டாக பாயிண்ட் லைனில் வச்சுருக்காங்கப்பா. லெக் சைடு அடிக்கணும் முயற்சி பண்ணா பால் தாண்டி போனது நம்ம அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப். ஸோ டாட் பால் வந்துருக்குது. ப்ரெஷர் போடுறாங்க. பேட்டர் மேல எஸ்டிஎஸ் டீம் மேல நல்லா ப்ரெஷர் போடுறாங்க ஸ்ட்ரைக்கர்ஸ் டீம். ஃபிளாட்டா வாங்கி அடிச்சிருக்காரு. என்ன ஷாட்டுங்க. ஒரு பவுண்டரி மூலம் ஒரு சின்ன பிரஷர் ரிலீஸ் வந்திருக்கும். பட் அதை தொடர்ந்து ஒரு வைல்டு யாக்கர் மாதிரி இவங்க ட்ரை பண்ணாரு. ஆனால் அது பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் வந்திருக்குது. சிங்கிள் டீசன்ட் கிரிக்கெட் பா. ஏன்னா இந்த மாதிரி வந்து ஒரு பவுண்டரி வந்ததுக்கப்புறம் அடுத்த ஒரு சிங்கிள் அடிச்சா பேட்டரி கண்டிப்பாக ஒரு பிரஷர் ரிலீஸ் ஆகும். ஒட்டுமொத்த டீமுக்கு வந்து ஹபாலான் இருக்கும். அட்ட பாலு அப்படியே போய்கிட்டு இருந்தா ஸ்கோர் வந்து டீசன்ட் புஷ்ல போய்கிட்டு இருக்குது. சைக்கஸ் டீமுக்கு தேவை ஒரு விக்கெட். ஓ நல்ல பால்ரா போய். லைனர் லென்த்தில் மாற்றி போகிறது வந்து கொஞ்சம் கை தேர்ந்தவங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஓவருமே வந்து யோசிச்சு பக்காவாக போடுறாங்க. ஆப்பனண்ட் யாருன்றது தெரிஞ்சும் கரெக்டாக வந்து அந்த இடத்துல இங்கே தான் அக்யூரேட்டாக அடிக்கணும்டா. நான் அதை தாண்டா நான் பண்ண போகிறேன். அதான்டா எவேன்னு சொல்லிட்டு வந்துருக்குறாங்க போல. லோ ஃபுல் டாஸ் பின்னாடியிலேயே கரெக்டா முன்னாடி வந்து புடிச்சு விட்டாருங்க. விக்கெட் விழுந்திருக்குது. பிரஷர் தான் காரணம், வேற ஒண்ணும் கிடையாது. மூணு ஓவர் முடிவுல ஸ்கோர் 25 ஃபார் 3 விக்கெட்ஸ் லாஸிங்க. முடியல என்னதான் ஒரு பவுண்டரி வந்தாலும் பட் இருந்தாலுமே வந்து மாத்தி இங்க ஓவருக்கு நாங்களும் டஃப் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி பவுலிங்கை போட்டு ப்ரெஷரை பண்ணி விக்கெட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க சைக்கஸ் டீம். எங்ககிட்டயும் படைபலம் இருக்குன்ற மாதிரி ஒவ்வொரு ஓவருமே காமிச்சிட்டு இருக்காங்க. ஃபீல்டு செட்டப்பாக இருக்கட்டும் இல்லை லைன் லென்த்தாக இருக்கட்டும் மாற்றி அவங்க யோசிச்சு ஒவ்வொருமே வந்து பக்காவாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. தே ஆர் ஆல்ரெடி ரெடி ஃபார் தேர் ஆப்போனன்ட் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. உன் எதிரி யாரு அப்படின்னு நீ சொல்லு, நீ யாருன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு தனி ஒருவனோட சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ அது மாதிரி தான் இங்கே நடந்துகிட்டு இருக்குது. ஸோ ஸ்ட்ரைக்கர்ஸ் டீமுக்கு ஆப்பனன்ட் வந்து ஒரு எஸ்டிஎஸ் டீம். ஸோ அவங்களுக்கு தெரியும் எது ஸ்ட்ராங்கு எது வீக்கு அப்படின்றது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பக்காவாக பிளான் பண்ணி வந்திருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ இவ்வளோ நேரம் சில் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அதாவது சேரில் கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒட்டுமொத்த எஸ்டிஎஸ் டீமோட பிளேயிங் லெவனுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பவுண்டரி கிட்டேருந்து கொஞ்சம் சேரப் பண்ண வந்திருக்கிறாங்க. ஸோ லுக்ஸ் குட். ஏன்னா ஒட்டுமொத்த டீமுமே வந்து கண்டிப்பாக சேரப் பண்ணணும் அப்படின்றது வந்து நல்லாவே புரியுது, அவங்களுக்கும் தெரியுது. ஸோ பார்க்கலாம். இங்கே ஒரு விக்கெட் விழுந்த வரிசையில் வந்து அடுத்து
ஓவர் போட வந்திருக்கிறாங்க. யார் பாதே? மணிகண்டன் அவர் தான் வந்து அடுத்து வந்திருக்கிறாரு. ஹலோ 3 ஓவர் முடிவுல இங்க 25 ரன் ஃபார் 3 விக்கெட்ஸ் லாஸ். ஷாட் தூக்கி அடிச்சாரு. ட்ரீட்டட் வெளிய போயிடுச்சா? போயிடுச்சு. அவ்வளவுதான் 6. வெளிய போயிடுச்சு. வெளிய போயிடுச்சு. பத்தல. வெல்கம் பேக் பவுண்டரி. மறுபடியும் ஒரு பால் பவுண்டரி தாண்டிடுச்சு. அதே அழகை என்னது? பேக் டு பேக் பவுண்டரிஸ் அண்ட் வார்ம் வெல்கம் பவுண்டரி அப்படின்னு அகைன் சொல்லிக்கிறேன். பட் நல்ல லைன் லென்த்தில் போட்டால் எஸ்டிஎஸ் டீமுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓ ரொம்ப தள்ளி போட்ட ஒரு காரணம் இருந்தாலுமே வந்து அது பால் போயிருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அம்பையரோட சிக்னல் என்ன? ஃபைனல் எஸ், அது ஒரு வைடு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த பால் திருப்பி போட வேண்டியதாக இருக்கும். ஏன்னா ப்ரெஷர்பா இந்த 2 பாலையும் வந்து ஷார்ட்டர் லென்த்தெல்லாம் போட்டதுனால அதுவும் பிரகானனுக்கு மேன் இஸ் ஆல்ரெடி இன் ஃபார்ம். ஓ இது வைடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எஸ் அகைன் இது ஒரு வைடு. நீங்க வந்து பாலை திருப்பி போட்டாலும் வேற வழி கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. மாத்தி நல்ல லைன் லென்த்ல போடுவீங்கன்னு பார்த்தோம். மொத்தம் 3 ஓவர்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மேட்ச் ஒரு வேற மாதிரி இருந்தது. பட் இப்போ அப்படியே வேற மாதிரி ஆயிருக்குது. ஷாட் மறுபடியும் ஒரு பால். ஆனா கரெக்ட்டா கையில தான் சாத்தி இருக்காரு. அடடடடடா ஏ வெல்மேட் கேமியோ மிஸ் அப்படினா சொல்ல வேண்டியதா இருக்குது. பட் ஆனா இங்க என்னாச்சு பேட்டர் வந்து நம்ம பிரகானா ரிவ்யூ கேட்டிருக்காரு. எஸ் கம் அம்பையர் ஜி, தேர்ட் அம்பையர் ஜி கொஞ்சம் கரெக்ட்டா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுங்க. அந்த ஆக்ஷன் கரெக்ட் தானா இல்லையா அப்படின்றத வந்து செக் பண்ணுங்க கம்ப்யூட்டர் ஜி. முக்கியமான ஒரு விக்கெட் எஸ்டிஎஸ் டீமுக்கு இப்போ விழுந்திருக்குது. ஸோ அந்த வரிசையில் இப்போ இது அவுட்டா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஒருத்தர் இருந்து பார்ப்போம் கம்ப்யூட்டர் ஜியோட ரிசல்ட் என்ன அப்படின்றது. மூணு ஓவருக்கு முன்னாடி வரைக்குமே வந்து ஒரு டீசெண்டான ஒரு ரன் போர்டு இருந்தது. முக்கியமாக எஸ்டிஎஸ் டீமுக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டான ஒரு பார்வையாக தான் இருந்தது. பட் ஆனால் இந்த 2 6 மூலமாக மறுபடியும் ஸ்கோருக்கு போர்டு மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு விக்கெட் விழுந்திருக்குது. அதை தொடர்ந்து ரிவ்யூவாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இது கரெக்டா இல்லையா அப்படின்னு. ஸோ இந்த ரிவ்யூ சாதகமாக போகுமா இல்லை பாதகமாக போகுமா அப்படின்றத ஒருத்தர் தான் பார்க்கணும். ரிசல்ட் என்ன? நோ பால். ஆகா ஐயோ எதிர்பார்க்காத ட்விஸ்டா இது அப்படின்ற மாதிரி இருக்குது. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. மொத்தத்துக்கு அது நோ பால் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க.
ரிவ்யூவில் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நோ பால் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் அம்பையர் சொல்லியிருக்காரு. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பிரகானா இஸ் ஸ்டில் இஸ் இன் கிரீஸ் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. பிகாஸ் மேன் இன் ஃபார்ம்லையா முக்கியமான ஒரு விக்கெட்டு. இந்த விக்கெட் எடுத்ததுனா ஸ்ட்ரைக்கர்ஸ் டீமுக்கு இன்னும் ஒரு பெரிய ஒரு பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ் எல்லாம் சேர்ந்து கலக்கி குடிச்ச மாதிரி இருந்திருக்கும். பட் ஆனால் அது வந்து ஒட்டுமொத்தத்துக்கு இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. ஸோ ஒரு நோ பால், அது ஃப்ரீ ஹிட் வேறு வந்திருக்குது. ஓகே, அண்ட் தே நீட் டு சேஞ்ச் த பவுலர். ஸ்ட்ரைக்கர்ஸ் டீமுக்கு இங்கே ஒரு பவுலிங் சேஞ்ச் கண்டிப்பாக வேணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நோ பால் போட்டிருக்கிறாங்க. அது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சரியில்லை அப்படின்ற காரணத்தினாலே வந்து இப்போ வந்து பவுலரை சேஞ்ச் பண்ண போகிறாங்க. Still 4 balls left in this over. Free delivery மேல பறந்திருக்கு. போயிடுச்சாப்பா? இல்லப்பா, பரவாயில்லப்பா, சேவ் பண்ணிட்டாங்க. ஃப்ரீட் வந்து பெரிய ஃப்ரீட்ல டிஸ்ட்ரக்ஷன் இல்லை, அது போகல. இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் பேட்ல பட்டாலே நாங்கள் கத்துவோம் அப்படின்ற மாதிரில இருக்குது எல்லாம். பட் நல்ல சியரப். ஃபிளாட்ரா மறுபடியும் அண்டரேஜில் பட்டதுனால ஜஸ்ட் ஒரு சிங்கிள். பிரகானனோட அவசரம் வந்து நல்லாவே தெரியுது. ஏன்னா ஸ்கோர் போர்டில் மினிமம் ஒரு 55 ப்ளஸ் ஒரு 60 ரன்னுக்கு மேலே இருந்தால் தான் வந்து ஸ்ட்ரைக்கர்ஸ் டீமுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா எஸ்டிஎஸ் டீம் வந்து ஆல்ரெடி வந்து இந்த டீமை வந்து இதுக்கு முன்னாடி பார்த்துருந்துருக்காங்க, சொல்லியிருக்கிறாங்க. வெல்கம் பவுண்டரி அகைன். போன மேட்ச்ல பிரசாந்த் ப்ரோவோட ஓவர் க்ரூஷியலா இருந்தது. இந்த பேட்டிங் இப்படி இருக்கா? இன்னொரு ஷாட் ஸ்லாட்ல, இன்னொரு ஷாட் லாங் ஆஃப்ல இருந்து இன்னொரு 6 எழுதுங்க. வந்துச்சு 4 ஓவர் முடிவுல ஸ்கோர் 55 ரன் ஆன் தி போர்ட். இந்த தந்தி நியூஸ்ல வீடியோ எடுக்கிறாங்க. டிஜே இந்த பாட்டு இதோட இன்னொரு வாட்டி போடுவேன். இல்ல பிரேக் இருக்கும்போது போடு. ஏன் நல்லா இருக்கா ரீமிக்ஸ்? ஓகே, 4 ஓவர் முடிவில் 55 ரன் ஆன் தி போர்ட் ஃபார் 3 விக்கெட்ஸ் லாஸிங்க. பட் ஸ்டில் எஸ்டிஎஸ் டீம் அவங்களோட கைகள் இப்போதைக்கு இந்த மேட்ச்லேருந்து ஓங்கி இருக்குது அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதை தொடர்ந்து இப்போ இதுக்கு அடுத்த ஓவர் ஒரு முக்கியமான ஒரு ஓவர். பிகாஸ் ஏன்னா அது எல்லாருக்குமே தெரியுமாப்பா, பவர் பிளே வேற ஒன்றும் கிடையாது. டீசன்ட் பால், டீசன்ட் லென்த் அப்படின்னு சொல்ல வேண்டியா இருக்கு. எஸ், அம்பையர் காலத்துக்கு காமிக்காத காரணம் வந்து கைசில் பட்டிருக்கு அப்படின்ற அந்த ஒரு காரணம் தான், வேற ஒன்றும் கிடையாது. சேஞ்ச் ஆஃப் பேஸ் லைட்டாக பண்ணியிருக்காரு. அண்ட் போன ஓவர் மிகப்பெரிய ஒரு குரூஷியல் ஓவர். போன ஓவர் மட்டும் அந்த விக்கெட் விழுந்தது அப்படின்னா ஸ்ட்ரைக்கர்ஸ் டீம் வந்து அவங்களோட மேட்சை வந்து அப்படியே திருப்பி இருந்திருப்பாங்க. பட் அது நோ பால் அப்படின்ற காரணத்தினால ஸ்டில் பிரகான் ஆன் கிரீஸ்.
ஓஹோ நல்ல பால் அகைன். ஸ்லோ ஷாக்கர் எதிர்பார்க்கவே இல்லை. ஸ்ட்ரைக்கர் அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பட் வெல் பால் அகைன். 2 பாலே 2 டிஃபரண்ட் லைன் அண்ட் லென்த். ஓகே இந்த காம்படிஷன் நல்லா இருக்கும்பா. பேட் வர்சஸ் பால். தூக்கி அடிச்சாரு. அதே மாதிரி லாங்கா தூக்கி அடிச்சிருக்காரு. இன்னொரு ஸ்கொயர் லெக்ல 6. குரலி வித்ததா. சம பால் சேஞ்ச் ஆஃப் இஸ் லாஸ்ட் மினிட்ல பண்ணாரு. பேட்டர் கொஞ்சம் கூட வந்து கெஸ் பண்ணவே இல்லை. எஸ் அங்க அவர் பேட்டரோட ஸ்மைல் எல்லாம் தெரியுது. டெலிவரி ஆயிடுச்சு அது. எஸ் அதேதான். பிரகானா ஸ்மைல் எல்லாமே புரிய வைக்குது. கடைசி நிமிஷத்துல பவுலர் வந்து செம்ம இன்டெலிஜென்ட்டா போட்டிருக்காரு. நல்ல கம்பேக். ஸோ விக்கெட் எடுப்பாங்களா ஸ்ட்ரைக்கர்ஸ் டீம். எட்ஜ் ஹைட்டா போயிருப்பா. கேட்சா விட்டு நல்ல வேளை விட்டுன்னு சொன்னதே கடைசியா வந்து கீப்பர் கிட்டக்க வந்து கடைசில பவுலர் கேட்ச் பிடிச்சாரு. அண்ட் ஒரு விக்கெட் விழுந்திருக்குது. பார்ட்னர்ஷிப் பிரேக் ஆயிருக்கு. அகைன் ஸ்ட்ரைக்கர்ஸ் டீம் வந்து ஸ்ட்ரைக் பண்ணி இருக்காங்க இந்த ஓவர்ல. முக்கியமான ஒரு விக்கெட். பிரசாந்த் ப்ரோ வந்ததுல இருந்து கொஞ்சம் டேஞ்சர் வேணா தெரிஞ்ச அப்படி. பட் ஆனா அடுத்த ஓவர்லயே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு கட்டரை போட்டு அழகான ஒரு எட்ஜ் வாங்கி சோ விக்கெட் போடுறது இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு. அடுத்த புதிய பேட்டரா சமி உள்ள வந்திருக்காரு. எஸ் வந்தோனே அந்த அக்ரெஷன் இன்டென்ட் ஸ்டார்டிங் வித் தி பேங்கர். இன்னர் 6 லாங் ஆன். அண்ட் அந்த 6 ஓட அத ஸ்கோர் குரலி வித்த காட்டணுமா பாட்டு போடு. இருங்க ஸ்கோர் சொல்லிக்கிறேன். அந்த 6 ஓட வந்து பாத்தீங்கன்னா 68 ரன் அடிச்சிருக்காங்க. அண்ட் 69 ரன் ஆன் போர்ட் டார்கெட். இன்னைக்கு டே வந்து பாத்தீங்கன்னா 2 மேட்ச் நடந்தது. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பேட்டிங் டிசாஸ்டர் இருந்தாலும் இந்த மேட்ச் வந்து ஒரு பேட்டிங் டிசாஸ்டர் இருந்தது. யாரு செலக்ட் ஆக போறாங்க அப்படிங்கறது அருண். ரெண்டாவது இன்னிங்ஸ் தெரிஞ்சு போய் ரெண்டாவது இன்னிங்ஸ்ல அண்ட் அதுக்கு தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா 69 ரன் ஆன் போர்ட் டார்கெட் அடிச்சிருக்காங்க இப்போதைக்கு. சோ இத வந்து ஸ்ட்ரைக்கர்ஸ் டீம் எப்படி சேஸ் பண்ண போறாங்க அப்படின்றத கொஞ்சம் பொறுத்து இருந்தா பார்க்கணும். டிஜே பாட்டு போடுப்பா. டிஜே ஸ்கொயர் மீட்டர். பிஜிஎம்னா நல்லா தான் இருந்துச்சு டிஜேஎஸ் எஸ்டிஎஸ் டீமுக்கு. ஆனா இப்பதான் எனக்கு தெரிஞ்சு அங்க குரலி வித்த நடந்த மாதிரி இருந்தது கொஞ்ச நேரத்துல. 68 ரன் அடிச்சிருக்காங்க. 69 ரன் ஆன் போர்ட் டார்கெட். இப்போ அம்மா நாகாஷ் பாடி உட்காருங்க பக்கத்துல. ரேனா வீட்டுக்கு போலையாவா? சரி ஓகே
69 ரன். என்ன நினைக்கிறீங்க? ஸ்ட்ரைக்கர்ஸ் டீம்லேயே தரமான ஒரு பேட்டர்கள் இருக்கிறாங்க. நான் நினைக்கிறீங்கோ நான் கேம் ஸ்டார்ட் பண்றப்பே சொன்னேன் செம்ம பேட்டில் பிட்வீன் பேட் அண்ட் பால். சிம்பிள் ஈக்குவேஷன் அவ்வளவுதாங்க. ஏன்னா ரெண்டு டீம்லயே நான் நல்ல பேட்டர்ஸ் இருக்காங்க, ரெண்டு டீம்லயுமே நல்ல பவுலர்ஸ் இருக்காங்க. அதனால தான் ரவுண்ட் நம்பர் 5 வச்சிருக்காங்க. இதுக்கு மேல நான் ப்ரெடிக்ஷன் ஒன்னு சொன்னேன்னா ஊர்ல என்ன கட்டி அடிப்பாங்க. அதுதான் உங்களுக்கு வேணுமா? இந்த பாஷா பாரு மாஸ் பீஜம் கேட்டியா? சோகமான பீஜம் என்ன வச்சு கட்டை போட்டு கட்டையில வச்சு கட்டி அடிக்கணும். அதானே உங்களுக்கு வேணும்? பாரு பாஷா பாரு. அப்படியா? வேணாம் நம்ம பாடினா செட் ஆகுமா? ஒன்றும் சொல்றதுக்கு இடையில இருந்துட்டு போகுது. செகண்ட் இன்னிங்ஸ் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து ஆரம்பிக்க போகுது. சேஸ் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதா இருக்குது. ஆரம்பத்துல 69 அடித்தால் 3. ஐ குரூப்ல வரப்போறது யாரு அப்படிங்கிற செகண்ட் இன்னிங்ஸ். ஸோ ஸ்டார்ட் ஸ்ட்ரைக்கர்ஸ் முட்டுக்காடா, எஸ்டிஎஸ் கோவலமா, அந்த 9வது டீம். ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த மேட்ச் முடிஞ்சதும் அந்த ப்ரீ குவார்டர் ஃபைனல் அண்ட் குவார்டர் ஃபைனல் சொல்லக்கூடிய அந்த சுற்றுக்கான செலெக்ஷன் நம்ம எடுக்க போறோம். 9 டீம்ல 2 டீம் செலக்ட் பண்ணி அது ப்ரீ குவார்டர் ஃபைனல் அப்படிங்கறத விளையாடுவாங்க. அது ஜெயிக்கிறவங்க சோ 8வது குவார்டர் ஃபைனல் 8வது டீமா அது ஆட் ஆகும். அதுல இருந்து வெளியே வர டீம் 9வது பரிசு. சோ இப்படி தான் இந்த செலக்ஷன் போகுது. இந்த மேட்ச் முடிஞ்சதும் சரி ஓகேண்ணே. சோ லால் ப்ரோ அப்படியே போறத பார்த்தா லால் ப்ரோக்கு பவுலிங் கிடைக்குமோ? லால் ப்ரோ ஓகே பவுலர். கிரிக்கெட் இஸ் த ஃபன்னி கேம். எதுவும் நடக்கலாம் அப்படிங்கிறது தான் இங்க நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சூப்பர்யா. ரொம்ப எதிர்பார்ப்பு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு இந்த மேட்ச். விஜய் வரல விட்டு காட்டினப்பா, காத்து போடுப்பா. ஓகே, நம்ம லைவ் கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதோட பதில் வந்து வந்திருக்குதுப்பா. கேள்வி என்னன்னா, உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில வந்து பாத்தீங்கன்னா ஹேட்ரிக் எடுத்த முதல் பந்து வீச்சாளர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அது வந்து சேட்டன் சர்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் இருக்குது. இதற்கு மனுஷனுங்க ஆன்சரை படிக்க மாட்டேன். கரெக்டான பதிலா யாரு சொல்லியிருக்காரு? ஆன்சரை போடுங்க. எஸ், ஆன்சர் வந்து யார் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா கரண் அவர் தான் வந்து சொல்லியிருக்கிறாரு ஃப்ரம் வடனமில்லி. ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சரை கரெக்டாக சூப்பராக வேமா டக்குன்னு மாசா சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு மேலே எனக்கு வார்த்தை தெரியல. சரி அப்படி நேரம் மேட்சுக்கு போயிடுவோம். 2வது இன்னிங்ஸு. பிள்ளைங்களா எல்லாம் சாப்பிட்டீங்களா? அறுபத்தி 9 டார்கெட் அண்ட் முதல் பால் ஃபேஸ் பண்றதுக்கு விக்கி ரெய்னா சரியான பாலுங்க. ஜான்சன் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அட்ட பால் புல்லர் பால், பெரிய ஷாட் கவர் பண்ணிக்கிறாங்க. 2வது வந்தாங்க. நல்ல ரன்னிங் இன் பிட்வீன் தி விக்கெட்ஸ் ஆஃப் தி மார்க் ஆயிருக்காங்க இங்க ஸ்ட்ரைக்கர்ஸ். 67 அடிக்கணுங்க 28 பால்ல. ஜான்சன் பவுலிங்ல இதுவரைக்கும் நல்லா போட்டிருக்காரு. ஆனா தருணம் முக்கியமான சிச்சுவேஷன்ல நல்ல பவுலர்ஸோட குவாலிட்டி எடுத்து கொடுக்குங்க. ஸோ பாப்போம் என்ன பண்றாருன்னு. இது வரைக்கும் குட் அண்ட் ஃபுல் லென்த்தா வச்சிருக்காரு. 3வது பால், இன்னொரு ஃபுல் பால் காத்துல அவுட். பேட்டிங் இல்லையா? விக்கெட்டுங்க. புஷ்டாரு எஸ் விக்கெட்.
மீண்டும் காத்துல ஜான்சன் இல்லங்க புடிச்சிட்டாரு. மீண்டும் ஒரு விக்கெட். கேப்டனே ஷார்ட் கவர்ஸ்ல மீண்டும் ஒரு wicket. பேக் டு பேக் விக்கெட்ஸ். ஆர்கே விக்கெட்டை லூஸ் பண்றாருங்க. போட்டு விடுப்பா, கண்டினியூ பண்ணுப்பா. என் தலைவன் சிங்க வந்துட்டான்டா. இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா. பனிமலை எரிமலையா மாறும்டா. இவன் நடையப்பார் உடையப்பார் தலையப்பார் டூ ஃபார் டூ ஆன் ஹேட்ரிக். ஜான்சன் போட்ட 4 பால்ல ஒரு குட் பாலுங்க, ஒரு குட் லைன் டெலிவரி. பாக்கி போட்ட 3 பால் ஃபுல்லர் பால். ஸோ இந்த விஷயம் தான் இங்க வந்து பவுலர்ஸ் வந்து கொஞ்சம் மிஸ் பண்றாங்க இந்த ஓவரால் டோர்னமெண்ட்லன்னு தோணுது. நிறைய பால் தேங்காய் உடைச்சாங்க, பட் மேலே போட்டாலும் விக்கெட் கிடைக்குங்க. ஃபீல்டை பாருங்க ஐயா, ஒரு கண்ட்ரி லாங் ஆன். ஷார்ட் கவர், ஷார்ட் மிட் விக்கெட் போனது என்னமோ கவர்ஸ் கைக்கு. நல்ல ஃபீல்டிங்கயா, ஒத்த கையில தத்திருக்காரு. அண்ட் வந்திருக்கதோ ஒரு ரன், அந்த சிங்கிளோட ஆஃப் த மார்க் ஆயிருக்காரு மணிகண்டன். அண்ட் வெற்றிவேல் 3 for 2. என்னங்க ஆஹா, டாமினேட்டிங் இங்க எஸ்சிஎஸ் டக்குனு. பட் ஸ்டில் ஸ்ட்ரைக்கர்ஸால முடியுங்க. 5th ரவுண்ட் ஆடிட்டு இருக்காங்க. சாதாரணமா இந்த இடத்துக்கு வரலங்க அவங்க. ஓஹா, ஃபீலிங் அங்க தெரியுது. நான் ஸ்ட்ரைக்கரோட ஃபீலிங் அங்க தெரியுது. கேட்டிருப்பீங்க ஐயோ அப்படின்ற ஒரு சவுண்ட். முதல் ஓவர் முடிவுல ஸ்கோர் 3க்கு 2ங்க. இன்னும் 66 ரன் வேணும் 24 பால்ல. முதல் ஒரு முடிவுல 3 for 2. இன்னும் 66 ரன் வேணும். அண்ட் பவுலிங் உள்ள செல்லமா டிஜே பிராவோ என அழைக்கப்படும் மாபு வந்திருக்காரு. ஹலோ, மாபு வந்திருக்காரு. மாபு வந்திருக்காங்கம்மா. மாபு வந்திருக்காக. பாட்டு ஒழுங்கா போடுப்பா. பா அங்கேருந்து லெட்ஸ் விசில் அடிச்சு பாட்டு மாத்தின்றாங்கப்பா. ஓகே, ஃபுல் டாஸ். நோ பால். கோ பால். எதுக்கியா நோ பால்? மகா பால். ஒரு நோ பாலோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. ஃப்ரீ ஹிட். இந்த மொமெண்டம் கேமை மாத்துமா? ஒரு நல்ல விஷயம் பண்ணாருங்க ஸ்ட்ரைக்கரு. இப்போ இந்த பால் வேணாம், ஃப்ரீ ஹிட் முடியட்டும். ஏன்னா அந்த மொமெண்டம் அடிக்கிற ஒரு மைண்ட் செட் வந்துட்டாரு. அதனால பேட்டை மாத்தல. 2 better 2 லேட்டியா, கொஞ்சம் லேட்டா போட்டேன். அந்த பேட் பேலன்ஸ், பேட் வெயிட் எல்லாமே அவர் கரெக்டா இருக்கும். அதனால பேட் எல்லாம் மாத்த வேணாம், இந்த ஃப்ரீ நான் ஆடிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாப்போங்க என்ன பண்ண போறாருன்னு. ஃப்ரீ டெலிவரி. நல்ல கம்பேக்குங்க. பா 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 எப்பா இந்த டைலாக் இருக்கா? வயசானாலும் நீ சிங்கம் தாயான்ற டைலாக்கு. பாலை பாருங்கப்பா, செம குவிக் டெலிவரி. அண்ட் எஸ், இப்போ பேட்டை மாத்திக்கிறாரு. ஸோ பார்ப்போம், பேட் சேஞ்ச் ஆகுது. மொமெண்டம் சேஞ்ச் பண்ணுமா, ஃபார்ச்சூனை சேஞ்ச் பண்ணுமான்னு. ஃபுல்லர் லென்ஸ். எதுக்கு எஸ்டிஎஸ் வந்து பவுலிங் அவ்வளோ ஸ்ட்ராங்காக தெரியுறாங்கன்னா, அவங்க பவுலர்ஸ் முக்கால்வாசி ஃபுல்லர் லென்ஸ். ஈவன் நம்ம மணிகண்டன் கொஞ்சம் லேட்டர் பார்ட்டில் பார்ப்போம். நிறைய பேக் ஆஃபில் வைப்பார், உடம்புக்கு வைப்பார் பாலை. லோ ஃபுல் டாஸ். நல்ல ஃபீல்டிங்கயா. அசால்ட்டா ஒத்த கையில புடிச்சு அசால்ட்டா போடுறாரு. அசால்ட் ஆறுமுகம். சிங்கிள் மட்டுமே. சேஞ்ச் இன் ஃபீல்ட். ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர் இப்போதைக்கு ஸ்ட்ரைக்ல.
சேம் ஃபீல்டு வைக்கிறாங்களான்றத பார்க்கணும். இல்லை, இன்ஃபேக்ட் டீப் ஸ்கொயர் லெக் அண்ட் லாங் ஆஃப். மோஸ்ட்லி பால்ஸ் ஃபுல்லராக தான் இருக்க போகுது. எஸ், ஃபுல்லராக தாங்க போட்டிருக்காரு பாபு. இங்க பேட்டர்ஸ் எல்லா பேட்டர்ஸ் இந்த கிரிக்கெட் ஃபெஸ்ட்ல, டிஎம்கே கிரிக்கெட் ஃபெஸ்ட்ல எல்லா பேட்டர்ஸுமே வந்து நல்லா இது பண்ணிட்டு இருக்காருங்க, நல்லா சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் மேல தான் போட போறேன், முடிஞ்சா அச்சிக்கோப்பா அப்படின்ற மாதிரி. எஸ், திரும்பவும் சிம்லர் பாலுங்க. வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் இன்னும் உன்னை விட்டு போகல. 60,000 ரூபாய் கான்ட்ராக்டடா, மண்ணலி போட்டாதீங்கடா. அதான் டிஜே விரட்டிட்டு இருக்கிறான், நீ என்னன்னு தெரியல. இவ்வளவு பில்டப் பண்ணி போட்டனா ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் மாமனா ஒண்ணா இதுவா பேப்பர் பாத்துக்கோ. ஷாட் பா 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 சவுண்ட பாருங்க. அந்த ஒரு ரன் தான் போகுது இந்த நேரத்தில். 6-4 வரணும் பேட்டிங் டீமுக்கு. ஒரே ஒரு ரன் தான் போகுது, ஆனாலும் சவுண்டா பாருங்க. அந்த ஒரு ரன்னுக்கும் ஒரு ரன்னு மேல எனக்கு போக கூடாது அப்படின்ற மாதிரி. செகண்ட் ஓவர் லாஸ்ட் பால். மொதல் பால் நோ பாலோட ஸ்டார்ட் பண்ணாலும் ஓவர்ல வெறும் 5 ரன்னுங்க. எஸ், 5 ரன் தான் வந்திருக்குது. 2 ஓவர் முடிவில் ஸ்கோரிங்க 8-2. இந்த யோகி பாபு ஒரு டைலாக் இருக்கு தெரியுமா டிஜே? டேய் வேணும்னே பண்ணுவியாடா, அதை நீ உனக்கே போட்டுக்கோ. அதான் உங்களோட மைண்ட் வாய்ஸ் நினைக்கிறேன். சோ பிரசாந்த் bowling உள்ள. முதல் பால் ஃபுல்லர் பால் தாங்க. Fuller ball down on the patch. சரி, ஓகே. இப்போதைக்கு ஒரு பேட்டர்ஸ் ரிவ்யூ. எஸ், மேல போயிருக்காங்க, which means நெட்ரிக் கண்ல பார்த்து சொல்லுங்கப்பா. செக்கிங் கிரிக்கெட்டர் 4 ரிவ்யூ கேட்கறாங்க.
எஸ், எதுக்குப்பா இந்த கூச்சாலு, எதுக்குப்பா இந்த போராட்டம், எதுக்குப்பா இந்த சவுண்ட் அப்படின்னு பார்த்தா நோ பாலுங்க. ஃப்ரீ ஹிட் வந்துகிட்டு இருக்கு. எதுக்கு இந்த கூச்சல், எதுக்கு இந்த இதுன்னு பாத்தீங்கன்னா நோ பால் ஃப்ரீ ஹிட். அந்த சவுண்ட் வந்தாச்சுங்க நம்ம டிஜே கிட்ட இருந்து. பிரசாந்த் யோ லலிதா, the right arm quick bowler bowling உள்ளங்க வந்துட்டாரியா. என் தலைவன் சிங்க வந்துட்டான்டா. இவனை மட்டும் இந்தியா அனுப்புனா போகும்டா. பனிமலை எரிமலையா மாறும்டா. வந்துட்டாரியா. சரியா, மொத்தம் 5 பால் இருக்கா இல்ல ஒரு ஓவரே இருக்கு. மொத்தமா தனியா ரிலீஸ் ஆயிட்டு வச்சிருக்கான பாலுக்கு. ரைட் ஆர்ம் குவிக் பவுலர். ஐயா ஆல்பி மோர்க்கலுக்கு போடுற மாதிரி ஆயிர போகுது ஐயா. ஆஹா, அங்க பாருங்க ட்ரிக்கியா போட்டிருக்காரு ஃப்ரீ ஹிட் பால. என் தலைவன் வேற மாதிரியா முத பாலே ஒரு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. சோ பாப்போம் இங்க எப்படி போட போறாரு. அவரோட 5 பால லால் லலிதன் bowling உள்ள. ஆஹா ஆஹா, ஒளிச்சு வச்சிருந்தேன் நினைச்சியா, மறைச்சு வச்சா அப்படின்னு சொல்லி நம்ம சுந்தர் நான் சொல்லுவார் நினைக்கிறேன். என்ன சங்கமம்? நான் ஸ்பின் bowling போட போறேன். ஏயா ஸ்பின் bowlingனா பால சைடு போடுவாங்க. நீனா இடுப்பு சைடு கேமரா டான்ஸ் ஆடிட்டு இருக்கற. ஏய் கொடிக்க, ஏய் பாஸ்டா என்ன போறா? உனா பால் காத்துல மொத விக்கெட்டுங்க. எங்க சொல்லு இருங்க ஒரு கிளைமேக்ஸ், ஒரு விறுவிறுப்பான கிளைமேக்ஸ் காத்துட்டு இருக்கு. இப்போதைக்கு தேர்ட் அம்பையர் டெசிஷன் என்ன கொடுக்குறாங்க. எதுக்கு தேர்ட் அம்பையர் டெசிஷனா, கேட்ச் கரெக்டா லைன் முன்னாடி எடுத்துட்டாங்களா இல்லையா அப்படின்ற இதுக்கு. ஐயா ஆட்டத்துல ஒரு ட்விஸ்ட் ஐயா, ஆறு கேட்ச் எடுத்திருக்காரு. ஆனா லைனை தொட்டுட்டாருங்க அங்க ஃபீல்டரு. எப்பா எவ்வளவு ட்விஸ்டிங்க. ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். ஆஹா, ஸ்விங் மிஸ்ஸஸ். ஓகே ப்ரோ ஸ்பிரிட் ஆஃப் தி கேம் ப்ரோ, சூப்பர் பேட்டர் ப்ரோ, நைஸ் டாட் பால். 2 பந்துகள் பாக்கி இருக்கு. 14 பால்ல விறுன்னு போயிட்டு இருக்குங்க கேம். சூடு பிடிக்க ஆரம்பிச்சாச்சு. இன்னொரு ஸ்லோவா பால், இன்னொரு பிட் ஆஃப் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆஃப் த பேக் ஆஃப் லென்த் டெலிவரி. டாட் பால் மட்டுமே. செம ஓவருங்க லால் கிட்ட இருந்து. ஒரு 6 கன்சிடர் பண்ணாரு, அதுக்கப்புறம் சூப்பரா போட்டிருக்காருங்க. ஷாட் கொஞ்சம் ஷார்ட்டா இருந்தது, நல்ல ஷாட். ஆஹா, சூப்பர் ஃபீல்டிங் ப்ரோ. நந்தாங்க ஃபீல்டிங்ல செமையான ஃபீல்டிங் டீப்ல. சிங்கிளோட ஓவர் முடிவுக்கும் வருகிறது. 3 ஓவர் முடிவில் ஸ்கோர் 16க்கு 2. லாஸ்ட் 2 ஓவர்ல 53 ரன் வேணுங்க. லாஸ்ட் 2 ஓவர்ல 53 ரன் வேணும். 26.5 ரிக்வயர்ட் ரேட்.
ஓகே ஓகே, இன்ட்ரெஸ்டிங் கால். கேப்டன் சுந்தர் கிட்ட இருந்து பாலை எடுத்து நந்தா கையில கொடுத்துருக்காருங்க. முக்கியமான ஓவர். சேஸ் பண்ண முடியாதுன்னு கிரிக்கெட்ல எதுவுமே கிடையாதுங்க. ஷுட் நாட் ரைட் ஆஃப் எனி டார்கெட். இப்போதைக்கு 53 12 பால்ல. பேட்ஸ்மேன் ரிட்டையர் அவுட். ரிட்டையர் அவுட். ஃபுல் டாஸ். நல்ல ஷாட். பட் வந்ததோ சிங்கிள் மட்டுமே. கன்வெர்ட் பண்ணிருக்கணுங்க. பெரிய ஷாட்டா கன்வெர்ட் பண்ணிருக்கணும். எலிவேஷன் கிடைக்கல அங்கிருந்து. ஏன்னா அது வந்து சாதா ஃபுல் டாஸா இருந்துச்சுன்னா எலிவேஷன் கொடுத்துருக்கலாம். ஒரு லோ ஃபுல் டாஸா மாறிடுச்சு பால். மிஸ் பண்ணிட்டாரு. ஆனா பால் கொஞ்சம் லைனோட லைட் கைட் லைன் வைட் கைட் லைனுக்கு வெளியே போயிருக்குது. ஸோ வைட் ஹஸ் பீன் கால். பிரஷருங்க. இன்னொரு லோ ஃபுல் டாஸ் டெலிவரி. நல்ல ஷாட் பட் ரைட் ஆஃப் ஃபீல்டர் கைக்கு வந்ததோ சிங்கிள் மட்டுமே டுவர்ட்ஸ் மிட் ஆஃப் ரீஜியன். 50 ரன் 9 பால்ல. இது வரைக்கும் நல்லா போட்டிருக்காருங்க. 3 பால் நந்தா எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணி சூப்பரா போட்டிருக்காரு. ஆஹா, சூப்பர் யார்க்கருங்க. ஆன் த கிரீஸ். சரியான பால். 2 பந்துகள் பாக்கி இருக்கு. 50 runs in 8 balls. வா பா பா, சூப்பர் பால். மீண்டும் சிமிலர் டெலிவரி. போன பால் எப்படி போட்டாரோ அதே மாதிரி பாலுங்க. ஆன் த கிரீஸ். லாஸ்ட் பாலுங்க. 50 of 7. 50 ரன் 7 பால்ல. லெக் சைடுல ஃபிளிக்குக்கான முயற்சி. எஸ், லெக் பையோட சொல்லிருக்காரு. முடிவுக்கு வந்து விட்டதுங்க. 4வது ஓவர். 50 to win. லாஸ்ட் ஓவர்ல 19 for 2. இப்போதைக்கு ஸ்ட்ரைக்கர்ஸ் ஃப்ரம் முத்துக்காடு. அண்ட் லாஸ்ட் ஓவர் லுக்ஸ் லைக் போடுவதற்கு கேப்டன் ஜே சுந்தர் அவர்களே வந்திருக்காருங்க பவுலிங் உள்ள. லால் ப்ரோ வந்து நந்தா ப்ரோ காதுல சொல்றாருன்னு நினைக்கிறேன். பத்தியா நான் சொன்னனால நீ டாட் பால் எடுத்த அப்படின்னு. லாஸ்ட் ஓவர் பேட்டிங் பவர் பிளே. 2 ஃபீல்டர்ஸ் தான் வெளியில. லாங் ஆன் டீப் மிட் விக்கெட். ஷாட். ஒன் பவுன்ஸ்ல பவுண்டரிங்க. ஸ்டில் ஓகே ஓகே. ஸ்டில் ஓகே, பரவாயில்லப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா டார்கெட் ரொம்ப பெருசு. எக்ஸ்ட்ராஸ் வந்தாதான் ஒரு சான்ஸ் ஸ்ட்ரைக்கர்ஸ் டீமுக்கு. கண்டிப்பா லால் லைன்ல நில்றா. டாப் ஏஜ் கேட்ச்க்கு நீ சூப்பரா விழுது பால். நைஸ் பால் சுந்தர். லவ்லி bowling. வெயிட்ல இல்லடா அவன். ரெண்டாவது பால் ஒரு ஸ்பின். ஸ்லோ டெலிவரி. டாஸ் அப். மூக்கு மேல போட்டாரு பால். ஏய் மணி, தேங்க்ஸ் டு a wonderful knock பிரகா கிட்ட இருந்து. செம்மையா ஆனாரு. நல்ல கேட்சுங்க நந்தா கிட்ட இருந்து. ஷார்ட் மிட் விக்கெட் ரீஜன்ல. ஸ்கோர் கார்டுல ஸ்கோர் மட்டும் சேஞ்ச் பண்ணிருங்க ப்ரோ. 23. ஸ்கோர் கார்டுல ஸ்கோர் மட்டும் சேஞ்ச் பண்ணுங்க ப்ரோ. 23.
ரெண்டு ரவுண்டு உள்ள விட்டா பறக்குதப்பா ஞானா துபாய்க்குதாடா கண்ணம்மா தபாய்க்கிறாடா துபாய் போய் வந்த எங்க தபாய்க்கிறாடா சிரிப்பு வருது சித்தப்பா இந்த சின்ன பொண்ணு யாரும் இன்னொரு விக்கெட் லவ்லி சூப்பரா தூக்கி போறீங்க பாருங்க 3 பால் பாக்கி இருக்கு. திரும்ப இறங்கி வந்து அடிக்கிறதுக்கான முயற்சி. ஓகே தேர்ட் அம்பையர் டெசிஷன். காட் பிஹைண்ட். எஸ் கிளியரா ஸ்டெப் மைக்ல கேக்குது. காட் பிஹைண்ட்க்கு ஒரு தேர்ட் அம்பையர் டெசிஷன். பாப்போம். One more slip, See, one more slip. Wow. Hat-trick ball. ஓகே பேட்டரை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பு அப்படின்னு சொல்லலாம். இப்போ அவரே வந்து அவுட் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டார். அதை தொடர்ந்து ஹேட்ரிக் பால். ஹேட்ரிக் எடுத்தா மாஸா இருக்கும். சுந்தரன ஹோம் டீமு சம்திங் இல்ல 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 மேல போயிருக்காங்க. இருந்தாலும் ரிவ்யூ போயிருக்காங்க. கீப்பர் முகத்துல ஒரு க்ளோசஸ்ட் ஒரு புன்னகை தெரிஞ்சது. எப்படி மிஸ் ஆச்சு அப்படின்னு. ஆரியதார் சங்கமம் சேன சங்கமம் ஸ்டன் ஆயிட்டாரு. இருப்பா மைக் எடுக்கறப்பா. நாக்குல அழகு குத்துன மாதிரி என்ன உட்கார வச்சிட்டீங்களா? இல்ல சங்கமம் இவ்ளோ நாளைக்கு ஹேட்ரிக் சுந்தர்னா பிரைஸ் கொடுப்பாரு. சுந்தர்னா ஹேட்ரிக்கு நீங்க ஏதாவது பிரைஸ் கொடுக்குறீங்களான்னு கேட்க வந்தேன். அதுவும் கரெக்ட் தான். பிரைஸ் கொடுப்பீங்களா? அத சொல்லுங்க. மொத்தடி வாங்க வைக்காதயா, கொஞ்சம் வெயிட் பண்ணியா முடியட்டும். ஸோ இந்த மேட்ச் முடிஞ்சதும் நம்ம சொன்ன அந்த ப்ரீ குவார்டர் ஃபைனல் அண்ட் குவார்டர் ஃபைனல் அதுக்கான ஷோ தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் குலுக்க போறாங்க, குலுக்கி எடுக்க போறாங்க. ஐயா சொல்லுங்க, என்னமா சொல்லுவீங்க? 3 விக்கெட் எடுத்துட்டாரு ஃபைனலி. சங்கமம் சீரியா ஐடியா பாட்டு போடாதீங்க, பாட்டு போடாதீங்க. ஐயா வாங்க, என்னமா சொல்லுவீங்க? எடுத்தா சொல்ல வந்தீங்களா? டே 25 மூணாவது மேட்ச் நிறைவு பெற்றிருக்கின்றது. 9 அணிகள் தேர்வு செய்து தயாராக இருக்கின்றார்கள். ஏ குரூப்ல டிசிபி கிரிக்கெட் டீம் மேலைக்கோட்டையூர், பி குரூப்ல யங் 11 ஸ்டார் பட்டிபுலம் அண்ட் ஸ்பாட்டன், சி குரூப்ல, டி குரூப்ல கோபலாங் யுனைடெட், இ குரூப்ல அம்பேத்கர் சிலை காணத்தூர், இ குரூப்ல எஃப் குரூப்ல ஜாலி பாய்ஸ் தையூர் அண்ட் ஜி குரூப்ல இன்னைக்கு நடந்த 3 மேட்ச். ஜி குரூப்ல இருந்து கோர் 11 மாமல்லபுரம், எச் குரூப்ல இருந்து டிபிசி திருவடந்தை, ஐ குரூப்ல இருந்து எஸ்டிஎஸ் கோவலம். ஸோ இறுதியா நடைபெற்ற இந்த போட்டியில் எஸ்டிஎஸ் ஃபைனலா வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ அவர்கள் எதிர்த்து விளையாடிய ஸ்ட்ரைக்கர்ஸ் முட்டுக்காடு ஒரு நல்ல ஒரு போட்டியாக அமைஞ்சிருக்குது. ஒரு லோக்கல் ஆடியன்ஸ் அண்ட் லோக்கல் டீம். ஸோ உங்களோட எஃபோர்ட்ஸ் நல்லதா இருந்துச்சு. நிறைய பேர் இன்னைக்கு பார்த்த மேட்ச் நிறைய பேர் பார்த்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் 101வது பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற இந்த மாபெரும் கிரிக்கெட் போட்டி 5 சுற்றுகள் நிறைவடைந்து 9 அணிகள் தயாராக இருக்கின்றது. 9 அணிகள் தயாராக இருக்கிறது. பாத்தீங்கன்னா குவார்டர் ஃபைனல்ஸுக்கு 8 டீம் தான் இருக்கணும். ஆனா இங்க 9 டீம் இருக்குது. 9 டீம் இருக்கும்போது அதை 8ஆ எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான். ஸோ 9ல டீம் ஏ டீம் பி அப்படிங்கிற 2 அணிகளை கொண்டு வந்து ப்ரீ குவார்டர் ஃபைனல் அப்படிங்கிறத விளையாட வைக்க போறாங்க. சோ அதுல எது ஜெயிச்சு வருதோ 8 டீமா ஆட் ஆகும். அது வந்து குவார்டர் ஃபைனல். சோ 9வது டீம் வெளியே போறவங்க அவங்க 9வது